சபரி ஐயப்பா படத்துக்காக நான் குரல் பதிவு பண்ண வந்திருக்கேன். இந்த படத்தோடைய இயக்குனர் தேசிங் ராஜா. நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த சபரி ஐயப்பா பெரிய கிட்டாச்சுன்னா இதில் நாளைக்கு தெலுங்குக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்க மாட்டோமா? கொடுக்கத்தான் செய்வோம். நீங்கள் ஏன் தேட்டர் இல்லை அது இல்லைன்னு சொல்கிறீங்க, கொட்டது இல்லைன்னு? உங்கள் படம் மட்டும் பாகுபலியிலிருந்து பரதேசி புலி வரைக்கும் இங்கே வந்திருக்கு. அப்போ யார் விடுவா? எத்தனை தமிழ காசு போட்டதுன்னு இருக்க, தெலுங்குல இருக்க காசு இல்லையா? விஜய் போய் நடிக்கலையா? அஜித் போய் நடிக்கலையா? நீங்க பாட்டுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடைக்கலன்னு நாளைக்கே 10 கொட்டையை கட்டி நாங்க தெலுங்குல ஓபன் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன அதிகாரத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னா பேசக்கூடாது. உங்க படம் மட்டும் தமிழ்நாட்டுல ஓடி பெரிய காசை பார்க்கலாம், எங்க படம் தமிழ்நாட்டுல ஓடக்கூடாதுக்கு என்னங்க நீங்க? எங்க காசு தமிழ்நாட்டுல கிடையாதா? எத்தனை கோடியை குடிக்கிட்டு இருக்கோம் ஆந்திராவில். தெரியாம கேட்கிறேன், ஆந்திரா மக்கள் ஏன் எங்க படத்தை ஓட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன் எங்க இளையதளபதி விஜய் நடிச்ச படம் ஓடாதா? எவ்வளவு சூப்பர் சூப்பர் கிட்டு படம், இன்னைக்கு வாரிசுன்னு சொல்ற படம் எவ்வளவு பெரிய நம்பர் 1 படம். இதை பத்தி நீங்க ஆந்திராவை ஓட்டக்கூடாது, தேட்டர் கிடைக்கல, எங்க படத்தை மட்டும் ஓட்டணும்னா அப்ப ஆந்திராவில் ஒரு சூப்பர் ஹீரோ படம் இங்க வரும்போது நாங்க ஸ்டே பண்ண முடியுமா? போட்டா நீங்க விடுவீங்களா? தமிழன மதியங்க. ஆந்திரா மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒழுங்கா எங்க விஜய் தளபதி படத்தை அந்த கொட்டையில ஓட்டணும். ஓட்டுனாதே எங்களுக்கு பெருமை, இல்லைன்னா பெருமையே கிடையாது. அது வறுமைன்னு நாங்க சொல்லிட்டு போயிருவோம். மதியாரியா ஓட்ட வைங்க, ஓட்டணும்.